மாவட்டம் செஞ்சியில் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவர் ஒருவர் 3 நிமிடத்தில் 12 பரோட்டாக்களை சாப்பிட்டு நடிகர் சூரிக்கு டஃப் கொடுத்துள்ளார். உரியடி, வழுக்கு மரம் ஏறும் போட்டி என அடுத்தடுத்த போட்டிகளில் பங்கேற்று கல்லூரி மாணவர்கள் கலக்கிய கொண்டாட்டம் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்காக ஊரெங்கும் கொண்டாட்டம், தெருவெங்கும் தோரணம், வாசலெங்கும் வண்ணக்கோலம் என மக்கள் அலப்பறையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த சில தினங்களாக தமிழகம் முழுவதிலும் உள்ள கல்லூரிகளில் மாணவர்கள் ஆடல், பாடல் போட்டிகள் என டஃப் கொடுக்க கல்லூரி மாணவர்களுக்கு நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என அரசு ஊழியர்களும் ஆட்டம் போட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பொதுமக்களுடன் குத்தாட்டம் போட்டு அகமகிழ்ந்து கல்லூரி மாணவர்களின் காதில் புகை வர வைத்தார். அதே சமயம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாணவர் ஒருவர் நடிகர் சூரிக்கே டஃப் கொடுத்திருக்கிறார். சங்கமம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் 3 நிமிடத்தில் 12 பரோட்டா சாப்பிட்ட மாணவர் ஒருவர் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அசர வைத்தார். மாணவர்களுக்கு போட்டியாக நாங்களும் சொர்ணாக்காதான் என்ற பாணியில் மாணவிகளும் பரோட்டாவை சக்கைவோடு போட்டனர். பட்டிமன்றம், கயிறு இழுத்தல், வழுக்கு மரம் ஏறும் போட்டி என பல வகையான போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட மாணவர்கள் பரிசுகளை அள்ளிச் சென்றனர். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிங்க சொல்ல முடியும்? இன்றைய திரைப்படம் வந்து நீங்க பாழ்படுத்துகிறது எப்படி சொல்ல முடியும்? பெற்றோர்கள் எதிரியா பாக்குறாங்க. உரியடி போட்டியில் மாணவி ஒருவர் நச்சென்று பானையை உடைத்ததைக் கண்டு மாணவிகளும் ஆசிரியர்களும் கரகோஷம் எழுப்பினர். மொத்தத்தில் பரோட்டா சூரிக்கே டஃப் கொடுப்பவன்டா இந்த மறிக்கொழுந்து என்ற பாணியில் நிகழ்ந்த இந்த சம்பவம் இணையவாசிகள் உள்ளிட்ட பலரையும் வெகுவாக கவர்ந்திருக்கிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செஞ்சி செய்தியாளர் நித்தியவாசன்.